அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். இப்போ ஆளுநருக்கு முன்பாக பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான வாய்ப்புகளை அரசியலமைப்பே உருவாக்கி தந்திருக்கிறது என்றாலும் கூட ஆளுநருடைய செயல்பாடுகள், அவர் மாநில அரசுக்கு எதிரான நிலைப்பாடை ஆளுநர்கள் எடுக்கிறார்கள் போன்ற பல குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து எழுவதை பார்க்க முடிகிறது. இப்போ அதனுடன் இதனை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கா இப்போ இருக்க சூழல்ல? இல்ல, நிச்சயமாக அதனோடு பொருத்தி பார்ப்பதற்கான சூழல் தான் இருக்கிறது. நீங்க தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு கட்சி. கூடுதலாக அதற்கு அடுத்த பக்கத்தில் கூட வேறு கட்சிகள் இல்லை. இப்ப 100 இடங்கள் வென்றிருக்கிறார்கள், 90-95 இடங்கள் வென்றிருக்கிறார்கள். அவர்களும் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான சந்தேகங்கள் எதுவும் இல்லை. ஆளுநரை பொறுத்தவரை 118 என்பது அவசியம்தான். ஆட்சி அமைக்க அழைத்து விட்டு சட்டமன்றத்தில் அந்த பெரும்பான்மையை காட்டினாலே போதுமானது. ஆனால் அதற்கான அவகாசம் இங்கு கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இதை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட மாநில நலன், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவைகளுக்கு எதிரான ஆளுநர்களின் போக்கு, அவற்றோடு இவற்றை பொருத்தி பார்க்க வேண்டிய சூழலும் தேவையும் இருக்கு அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த காலங்களோடு ஒப்பிட வேண்டும். நம்ம SR பொம்மை வழக்கு இதில் ஒரு முன்னுதாரண வழக்காக இருக்கிறது. ஆனவனும் கூட அதையெல்லாம் பரிசீலனை செய்யவில்லை. ஆனா இன்னைக்கு 2வது நாள் தான் மீண்டும் கொடுத்திருக்கிறார், மனுவை கொடுத்திருக்கிறார். இன்னும் 2 நாட்களுக்குள் ஏதாவது முடிவுகள் எட்டப்படும், அழைப்பு விடுப்பார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஏன்னா வேறு வழியும் இல்லை. வேறு எந்த கட்சியும் ஆட்சியை கோருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியவில்லை. ஒருவேளை வேறு கட்சி யாராவது நாங்களும் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆளுநருடைய யோசனை நியாயமானது. ஆனா அப்படியான வாய்ப்பும் கண்ணை கட்டிய தூரம் வரை இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த தாமதம் என்பது அரசியல் ரீதியாக தாவேக்காவுக்கு எழுந்திருக்கக்கூடிய சிக்கல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்வாக ரீதியாக என்னென்ன பாதிப்புகளை சந்திக்க நேரிடும்? இல்ல, நிர்வாக ரீதியாக இது ஒரு குழப்பத்தை தான் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஒரு புதிய அரசு அமைய போகிறது என்கிற இலட்சணையோடு தான் மக்கள் பெருவாரியான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். சற்றேறக்குறைய ஒரு புதிய இயக்கம், அது 1,70,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு மத்தியில் ஒரு முதல்வர் வருவார், தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் நடைபெறும், தொய்வின்றி நடைபெறும் அப்படிங்கிற நிச்சயங்கள் எல்லாம் நினைத்திருப்பார்கள். அரசின் நிர்வாகத்தை பொறுத்தவரை IAS அதிகாரிகள் ஏற்கனவே சிறப்பான இந்த பணிகளை செய்து கொண்டுதான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு திறமான முடிவெடுக்க வேண்டிய சூழல்கள்லாம் இருக்கும்ல. நீங்க மாநில சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். கிட்டத்தட்ட இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளே இருக்கிறது, ஏராளமான வாக்குறுதிகள். அவையெல்லாம் நிறைவேற்றப்படும் மக்கள் நம்பி இருப்பாங்க. சோ அதையெல்லாம் நிர்வாக ரீதியான சிக்கல்களை, குழப்பத்தை இது ஏற்படுத்துது. இன்னொன்னு, ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும்ல இது. கிட்டத்தட்ட மக்கள் வாக்களித்து விட்டு முதல்வர் யார் என்று தெரியாமல் முதல்வராக இவர் மீண்டும் வருவாரா என்கிற குழப்பத்தோடு மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழலும் இருக்குல்ல. இது மாதிரியான விஷயங்கள் ஒரு கிட்டத்தட்ட 108 இடங்களை வென்றவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருந்த பின்னும் கூட அழைக்காமல் இருப்பது மக்கள் மத்தியிலே முதல்ல ஒரு அயற்சி ஏற்படுத்தும். அதை நிர்வாக ரீதியாகவும் ஒரு தொய்வை ஏற்படுத்தும். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர்